Hi, welcome to Spice My Food and இது எங்களோட பேர் வைக்கலையா? ஓகே, வெல்கம் டு எங்களோட பேர் வைக்காத சமையல் ஷோ. நான் சாரு and this is Dipshi Blessy and நம்ம எங்க இருக்கோம் Citadines. Yes. So வந்துட்டு இங்க கொடுத்திருக்க இந்த லக்ஸரியான கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு சமைக்காம இருந்தா இன்னைக்கு ஏதோ பண்ண போறோம்ல. என்ன பண்ண போறோம்? சிக்கன் காட்டி ரோல். எஸ், அந்த காட்டி இப்ப காட்டலாமா? நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் நீ அதை. Let's go to chicken kathi roll. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாரு சிக்கன் காட்டி ரோல் பண்ணுறதுக்கு உள்ளே பண்ணுற ஸ்டஃபிங் தான் நம்ம பண்ண போகிறோம். இன்னைக்கு நான் தான் வந்துட்டு உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள். ஆமாம், நான் ப்ரொமோட் ஆகிட்டேன் அதுக்குள்ளே. ஓகே, நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன், நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நான் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிக்கன் காட்டி ரோலுக்கு ஹலோ இன்னும் போஸ்ட் கொடுத்துட்டு திரும்பி வேலையை போடுவா கொஞ்சம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிக்கனை சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கோ. ஓகே, வெட்டிக்கலாம். சின்னனா ரொம்ப சின்ன பீஸ் தின்னுக்கிட்டே இருக்காது. லெட்ஸ் டேக் சம் தேவையான அளவு சிக்கன். ஓகேவா? இப்போ சிக்கனை வந்து ஸ்லைஸ் பண்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஈஸியான விஷயம் தான். ஸ்டைல்ஸ் ஆஃப் ஸ்லைசிங் அண்ட் சாப்பிங் அண்ட் கட்டிங். நீங்க எந்த சைஸ்ல எந்த ஸ்டைல்ல பண்ணுவீங்களோ அந்த ஸ்டைல்ல. நீங்க நீல உனக்கு எப்படி நீ காட்டி ரோல் சாப்பிட்டுருக்கல? ஹவு டு யூ வாண்ட் தி சிக்கன்? காட்டி ரோல் நான் சாப்பிட்டுருக்கேன். ஏன் யோசிக்கிறேன்? காட்டி ரோல் சாப்பிட்டுருக்கேன். சி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. கியூபாவும் வெட்டுவாங்க, நீட்டமாவும் வெட்டுவாங்க. இல்லை, அது சும்மா நான் ஜோக்கப் சொன்னேன். நீ உடனே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்காது, நான் கட் பண்ணுறது. வர வர வந்துட்டு ஷெஃப்க்கான மரியாதையே இருக்க மாட்டேங்குது இந்த இடத்துல. கத்தி ஷார்ப்பால திப்ஷி ஒன்று மேலே லைட்டாக தேய்ச்சிக்கவா? நறுக்கிறது 4 நாள் உட்காந்து நறுக்கிட்டு இருப்பா. இப்போ வந்துட்டு we are going to okay, chicken ready ஆயிடுச்சா? Yes, ready ma'am. Now do as I say. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அதான் பண்ணிட்டு இருந்தேன். அதான் ஆக்சுவலி பதவி மாறணும். பேச்சு ஒரு திமிர் தெரியுதே உன் பாடி லாங்குவேஜ். அக்கா அப்படிலாம் எதுவும் இல்லைங்கக்கா. அந்த பயம் இருக்கு. நான் அந்த பவுல வச்சுக்கோங்க காண்டிங்க. இந்த பவுல வந்துட்டு we are just going to do the preparations. ஓகேவா? பண்ணலாம். சோ இந்த பவுலுக்கு என்ன பிச்சை எடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 tablespoons of oil போட்டுக்கோ. இது என்ன ஆயில் திப்ஷி? தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயா? சமைக்கிற தேங்காய் எண்ணெய். சமைக்கிற என்னடா வெஜிடபிள் ஆயில்ரா. டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். தேங்காய் எண்ணெயா வெஜிடபிள் ஆயில்? வெஜிடபிள் ஆயில் மேடம். தேங்காய் வெஜிடபிள் ஆயில். இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 1 2 ஊத்திட்ட மேம். சொல்லுங்க. ஊத்திட்டீங்களா? இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் கர்ட் போடுங்க. கர்ட் 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம டிசைட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இல்லங்க அப்புறம் சொல்லுங்க. நீங்க சூரியனை கொஞ்சம் நிறுத்துங்க. 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் போடுங்க. 2 ஸ்பூன்ஸ். ஓகே. அடுத்து 1 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு விழுது. அது உன் கையில தானே இருக்கு, நீயே போடலாம் தானே, ஏன் படுத்துற? 1 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு விழுது. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் தூறேன். அதுவும் என் கையில் தானே இருந்துச்சு, அதை மட்டும் புடுங்கிக்கிட்டு தூர. எனக்கு இந்த செஃப் மாதிரி தூவுறது ரொம்ப பிடிக்கும். அதான் ஒன்லி ஐ வில் டு இட். ஓகே, தூவிட்டீங்களா? யா. இப்போ போதுமா? இன்னும் கொஞ்சம். இப்போ பெப்பர் கொஞ்சம் போடுங்க. ஏன் இப்போ நான் எதுக்கு உனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறேன்? எவ்வளோ பயம் கொடுத்து வச்சிருக்கீ நீ? இந்த கொஞ்சம் தனியா தூள் போடு. ஒரு சிரிக்காதீங்கப்பா. தனியா வந்து ஹிந்தி, தமிழ் இல்லை தெரியும். கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன். ஐயோ, நீங்க கையிலே அளவு எடுத்து போடுங்க. என்ன ட்ரைனிங் எடுத்தீங்க ஷெஃப்? அப்படின்னா வரைக்கும் பேச வேண்டியது. ஐயோ ரொம்ப பேசுறேனே, அடிப்பாளு. இஷ்டத்துக்கு இது யாச்சும் புடி. இதையும் தூவணுமா? இது என்னது? செகப்பா இருக்கிற சில்லி பவுடர். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன்? எஸ், 1 டீஸ்பூன். இப்போ கரம் மசாலா கொஞ்சம். சொல்லுங்க. ஸ்மெல் வந்துச்சா? இப்போ எனக்கு கோவிட் இல்லை. அவ்வளோ பெரிய காமெடியும் இது இல்லை. ஓகே, அது முடிஞ்சிருச்சா? அப்போ கொஞ்சம் மின்ஸ் பண்ண கார்லிக். இவ்வளோ போதுமா? கொஞ்சமாக போதும். நல்லா நறுக்கி போட்டு பச்சை மிளகா கொஞ்சமாக போட்டு எனக்கு காரம் ஒத்துக்காது.
உனக்கு என்னதான் ஒத்துக்கும்? எல்லா இன்கிரியன்ஸ்க்கும் ஒத்துக்காது சொல்றேன். பெரும் பவுல் கோவப்படாதக்கா, எடுத்து போடுங்க. ஓகேவா, போட்டாச்சு. லெமன் வந்துட்டு 1 ஸ்பூன். ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. பத்திராத, பயப்படாம சொல்லு. போட்டிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச சிக்கன் பீஸ் நீங்க உள்ள போறீங்களா? நான் உள்ள போட்டா? ஓகே. உள்ள போட்டு பிசையணும் நல்லா. நீ அழகா இருக்கு பாக்குறதுக்கே. அப்படியெல்லாம் பச்சையா சாப்பிடக்கூடாது, வேக வச்சு தான் சாப்பிடணும். புரியுதுதா? டடங். வினிகர் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆஃப் வினிகர். எனக்கே நம்ம சமைக்கிற ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணிட்டே சரி ஓகே, அவள் தான். இப்போ வந்துட்டு இதை பேன்ல போட்டு நம்ம இது பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு. மறந்து போயிட்டேன் நான், சாரி. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணு, ஃப்ரிட்ஜ்ல கூட்டி போய் வை. ஃப்ரிட்ஜ்ல வச்சிரவா? ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. வாட் வில் டு, பேனில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எண்ணெய் போட்டுட்டு நறுக்கின வெங்காயம், நறுக்கின கேப்சிகம் போட்டுட்டு அப்புறம் மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த இப்போ கேப்சிகமை மட்டும் நீல வாக்கில் வெட்ட போகிறேன். இது நான் நல்லா பண்ணுவேன். இல்லை வேண்டாம், சிக்கன் பண்ணதே போதும். அப்படி நல்லா பண்ணுவேன்டா. ஓகே. பரவாயில்ல, சாறு கெஞ்சிருது நல்லா இருக்கேன். And I can give you 2 out of 10 for this. 2 out of 10 நல்லதா இருந்துச்சு. இப்போ நானே சமைச்சேன். போடுங்க இங்க. நான் பண்ண போறாரு. சோ வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சிக்கன் மேரினேட் ஆயிட்டு இருக்கா, அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் ஊத்தி இந்த கேப்சிகமையும் ஆனியனையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல சிக்கன் ஆட் பண்ண போறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த உள்ள இருக்க ஸ்டஃபிங் பண்ண போறோம்ல. சோ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோ. ஐ திங்க் ஒரு 3 டீஸ்பூன். இது why because சில பேர் நிறைய ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க, சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. டாக்டர் நீங்களா? How do I tell you? இப்போ வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். என்ன கொஞ்சம் இதோ பாரு, வந்தனே நம்ம அம்மா கிளக்கறத வேலைய வச்சிருக்கேன். இத புடி நீ. நான் வந்துட்டு ஐ திங்க் ஒரு சிக்கன் மேரினேட் ஆயிருக்கும், அது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வரேன். அதுக்கு இந்த பொசிஷன் விட்டு நகர கூடாது. ஓகே. ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு நீல வாக்கில் இருக்க. ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கிற வெங்காயத்தை ஓகேவா இப்படி பண்ணீங்கன்னா ஓகேவா, இதுதான் கண்டென்ட். இது நம்ம அப்படியே இதுக்குள்ள இப்படி போட்டுருவோமா? போட்டுருவோம். எப்படி தானோ குடு. அது என்னோட வேலை. நீ போட்டேன்னு சொல்லிட்டு பண்ணேம்மா. சரி, வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌன், இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சாரு, யாஸ், நீ எப்போ ஃபர்ஸ்ட் சமைக்க ஆரம்பிச்ச? அண்ட் வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டிஷ் தட் யூ குக்ட்? நான் ஆக்சுவலி ரொம்ப சின்ன வயசுலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 6th standard 7th standard அப்போவே. இல்லை கேளு டென்ஷன் ஆகாது. 1 hour later. 2 hours later. 1 eternity later. ஆமா, ஸோ அப்போ கற்றுக்கிட்ட அந்த ரெசிபிஸ்லாம் அப்படியே மைண்டில் இருந்து இப்போ ஷெஃபாக நான் மாறிட்டேன். ஓகேவா, முடிஞ்சிருச்சா? எங்கே நீ சொல்ல விட்ட கதையை சூடு வச்சிருவேன் பார்த்துக்கோ. கேப்சிகம் ஆட் பண்ணிட்டு இங்கிலீஷில் சொல்லிட்டு சாட்டே பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சாட்டே பண்ணணும். ஆஹா, கரெக்ட் தான். நான் போறேன்டாடி. வாடா, நீ பாருடா. சரி, நான் காஃபி சொன்னேனே, எங்க காஃபி? நான் எனக்கும் காஃபி சொன்னேன், வெயிட் பண்ணு. சிட்டிடன்ஸ் சமைக்கலாம்டா, காஃபிலாம் கொடுக்குறாங்க நமக்கு. அதாவது சமைக்கும் போது போர் அடிச்சதுன்னா நீங்கள் வந்து சிட்டிடைனில் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணி சமைச்சிங்கன்னா, சமைக்கும் போது போர் அடிச்சுட்டா நான் காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கிட்டே சமைக்கலாம். ஓகே, அதுக்குங்களா? இன்னும் I'm expecting more from you. சரி, ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அடுத்து? என்ன add the chicken. நம்ம சமைச்சது நல்லா இருக்கு தீப்சி, நல்லா இருக்கு. Medical miracle. Let's move on to the next step. Roti is here. Yes. நல்லா இருக்குல்ல ரோட்டி? இருக்குல்ல? இல்லை, ஃபஸ்ட்டு ரோட்டியை சூடு பண்ணிடலாம். ஓகே.
ஓகே உன டேக் அ பவுல். இப்போ உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன். ஏய் உடைக்கணும் தானே? ஆமாம். அதுக்கே மண்டையில் கொட்டுமா டொக்கு டொக்குன்னு கொட்டினேன். நான் உடைக்கிறேன் பாருங்க. இப்போ என் திறமையை மட்டும் பாருங்க. இப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் மாஸ்டர் பண்ணுவார் பார்த்தியா? நான் பிடிக்கிறதும் அவங்க உடைக்கிறதும் ஒரே கூத்தா இருக்கும். வாய் மட்டும் அமெரிக்கா வரைக்கும் ஒரு கூட்டிலே. ஏய் ஓகே, இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் தெரியுமா? கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஏன் இந்த உப்பு அப்படிலாம் உங்கள் வாயிலேருந்து வராதா? சால்ட் அவ்வளோதான் வருமா? இது வந்துட்டு தமிழ்ல என்ன சொல்லுங்க. மிளகுத்தூள். குறுமிளகுத்தூள். என்னது? அது கரெக்டு தான் மிளகுத்தூள் தான். நீங்க எதுவும் ட்ரை பண்ணீங்க? என்ன ட்ரை? குறுமிளகடி கேள்விப்பட்டது இல்லையா? அது ஷார்ட் ஃபார்ம். நீ சொன்னது, நான் சொன்னது ஃபுல் ஃபார்ம். என்ன பரோட்டா என்ன சொல்லுது? சி ரோட்டி. ரோட்டி என்ன சொல்லுது? நல்லா பீட் பண்ண போகிறேன் இப்போ நான் இதை. ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த காட்டி ரோலுக்கு வந்துட்டு யூ ஹேவ் டு அப்ளை தி எக் ஆன் த டாப். நோ டப்பார். தமிழ் வாட் அப்ளை நோ. முட்டையே ஊற்ற போகிறேன். ஒரு அழகை மட்டும் பாருங்க சார். இப்போ ஸோ வந்துட்டு இந்த சப்பாத்தியை அந்த முட்டை மேலே போட போகிறோம். இப்போ நம்ம ஓகே போட்டு ஈரமாக இருக்கும்ல அது மேலே திருப்ப போகிறோம். ஓகே ஓகேவா? வெற்றி மீது வெற்றி. ஏய் வந்துருச்சுட்டா. டூட் ஐ எம் ரெடி டூட். கம் ஆன் சாரு. குட் ஜாப். தேங்க்ஸ் யா. ஓகே, இப்போ நமக்கு ரோட்டி ரெடி ஆயிடுச்சு. இங்கே ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இங்கே ஆனியன் இருக்குது, இங்கே லெமன் ஜூஸ் இருக்குது. பேக்கேஜிங் மட்டும்தான் பாக்கி. அக்கார்டிங் டு நியூட்டன் ஒரு லைனாக வைக்கணும். சப்பாத்திக்கு சட்னி மாதிரி வைக்கக்கூடாது. ரோல் தாண்டா பண்ண போகிறோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு வீர பயம். இன்னும் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் வச்சா போதும்டா. கொஞ்சம் வச்சா போதுமா? இங்கே மட்டும். இங்கே மட்டும் தானே? லைட்டாக வந்துட்டு மேலே கொஞ்சம் ஆனியன் வச்சுக்கலாம். லெமன் ஜூஸ் அவ்வளோதான், போதும். Supposed to do that only. Okay. ஒரு சைடுல ஓபன் பண்ணி தானே கொடுப்பாங்க வீட்டு அண்ணாலாம். கட் பண்ணுவோடா, கட் பண்ணுவோம். கட் சைடு will be open. புரியுதா? டயகனலா முன்ன வெட்டணும், டயகனலா. இப்போ நம்ம தான் முக்கியமான ஸ்டெப்ல இருக்கோம், இந்த கட்டிங் ஆஃப் த ரோல். இன்னும் கட் ஆகி ரொம்ப நேரமா வெட்டுறேன். ஒரு வழியா இன்னைக்கு நாங்கள் காட்டி ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நாங்கள் பொறுமையாக உட்காந்து சாப்பிட போகிறோம். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணுறீங்க, இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுறீங்க, அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க. நீ கண்டினியூ பண்ணுமா? என்ன சொல்லணும்? மறக்காம ஸ்பைஸ் மை ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, this is Saru and Dipshi Blessy signing off. உன் பேர் சொல்றதுல என்ன ரொம்ப தடுமாறுது சார். ரொம்ப சேக்கத்துற பாய். பை டாடா see you. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா